வணக்கம், இது உங்கள் கட்டல் எழுது. இன்னைக்கு இந்த வீடியோவில் குழந்தைங்களுக்கு நம்ம சப்ராக்ஷன் எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுறது அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சப்ராக்ஷன் யூஸ்வலாக நீங்கள் சொல்லித்தரதுக்கு முன்னாடி பேசிக்காக உங்களுக்கு அந்த கான்செப்ட் வந்து நல்லா புரியணும். ஸோ சப்ராக்ஷன் அப்படின்னா டேக்கிங் அவே அப்படின்ற அந்த கான்செப்ட் அவங்களுக்கு நல்லா புரிய வைக்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் 2 டிஜிட் சப்ராக்ஷன் எல்லாமே நீங்கள் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கணும். சில குழந்தைங்க பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம போர்டில் எழுதி இல்லை நோட்டில் எழுதி நம்ம சொல்லிக் கொடுத்தா அந்த கான்செப்ட் புரியாது. அவங்களுக்கு ப்ராக்டிக்கலாக ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணும்போது தான் அவங்களுக்கு அந்த கான்செப்ட் ஈஸியாக புரியும். அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நீங்கள் டிஃப்ரெண்ட் டெக்னிக்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணணும். ஸோ ஏதாவது ஒரு விஷயம் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த கான்செப்டும் அவங்களுக்கு ஈஸியாக புரியறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் 2 மெத்தட் ஆஃப் டீச்சிங் சப்ராக்ஷன் நான் சொல்ல போகிறேன். என்னென்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மெத்தட், டீச்சிங் சப்ராக்ஷன் வித் டிராயிங் ஆர் ஆப்ஜெக்ட்ஸ். இந்த மெத்தடில் நம்ம டோட்டலாக 4 ஸ்டெப் ஃபாலோ பண்ணணும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், நீங்கள் ஏதாவது ஒரு சப்ராக்ஷன் ப்ராப்ளம் எடுத்துக்கணும். அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் எதர் ரிசைட் பண்ணலாம், இல்லைனா போர்டு இல்லைனா நோட் புக்கில் நீங்கள் எழுதலாம். பெட்டர் வே என்னென்னா நீங்கள் எழுதிட்டு அதை அந்த ப்ராப்ளமை நீங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கலாம். There are 8 oranges on the table. I ate 3 oranges. How many oranges are left? இதுதான் அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். இப்போ செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பிளைன் வித் டயக்ராம். நீங்கள் ஒரு போர்ட்லேயோ நோட்லேயோ நீங்கள் இந்த ப்ராப்ளமை அப்படியே நீங்கள் ட்ரா பண்ணி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் 8 ஆரஞ்சஸ் நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். அதுலேருந்து 3 ஆரஞ்சஸ் நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ண போகிறோம். இல்லை நீங்கள் எரேஸ் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற ஆரஞ்சஸை குழந்தைங்களை கவுண்ட் பண்ணி எவ்வளோ இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லலாம். நீங்கள் இதை ட்ரா பண்ணும்போதே குழந்தைங்களோட அந்த ஸ்டேட்மெண்ட்டை டிஸ்கஸ் பண்ணி நீங்கள் பண்ணலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் அந்த ப்ராப்ளம் நீங்கள் ரீட் பண்ணுறீங்க இல்லையா, ஸோ அவங்கக்கிட்டே கேட்கலாம் எவ்வளோ ஆரஞ்சஸ் டோட்டலாக இருக்குது அப்படின்றது. அவங்க 8 அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த 8 ஆரஞ்சஸ் நீங்கள் ட்ரா பண்ணலாம். ஸோ இப்போ நான் எவ்வளோ சாப்பிட்டேன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ அவங்க 3 அப்படின்றத சொல்லுவாங்க. ஸோ அதுலேருந்து அந்த 3யை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணணும். இப்போ மீதி இருக்கிற ஆரஞ்சஸ் எவ்வளோ அப்படின்னு கவுண்ட் பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் 2 பேரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி நம்ம சொல்லிக் கொடுக்கலாம். தேர்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெமான்ஸ்ட்ரேஷன் வித் ஆப்ஜெக்ட்ஸ். நம்ம சேம் ப்ராப்ளம் இப்போ நம்ம ட்ரா பண்ண மாதிரியே தான் ரியல் ஆப்ஜெக்ட்ஸ் வச்சு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். இப்போ நிஜமாவே உங்கள் வீட்டில் ஃப்ரூட்ஸ் ஏதாவது இருக்குது, இந்த ப்ராப்ளம் தான் எடுத்துக்கணும் அப்படின்னு இல்லை, நீங்கள் ஓனாக நீங்கள் எது வேணால் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ உங்ககிட்ட இருக்க டாய்ஸ் இல்லைனா காயின்ஸ், பட்டன்ஸ், இல்லைனா பெட்டராக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக மேட்ச் பாக்ஸில் இருக்க அந்த மேட்ச் ஸ்டிக்ஸ் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். நீங்கள் என்ன ப்ராப்ளம் வேணால் எடுத்துக்கோங்க. இப்போ இதே ப்ராப்ளம்க்கு நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8 ஸ்டிக்ஸ் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுலேருந்து 3 ஸ்டிக்கை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு மீதி எவ்வளோ ஸ்டிக்ஸ் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்க சொல்லலாம். லாஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைட்டிங் த நம்பர் சென்டென்ஸ். இப்போ இது வரைக்கும் நம்ம ப்ராக்டிக்கலாக நம்ம சொல்லிக் கொடுத்துருப்போம், டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருப்போம். இப்போது அந்த நம்பர் சென்டென்ஸ் எப்படி எழுதணும் சப்ராக்ஷனுக்கு அப்படின்றத நம்ம இப்போ சொல்லி தர போகிறோம். அதே ப்ராப்ளமை நீங்கள் திருப்பி நீங்கள் கேட்டுட்டு, ஸோ எவ்வளோ ஆரஞ்சஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு 8 அப்படின்றத சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் 8 எழுதணும். அடுத்தது எவ்வளோ ஆரஞ்சஸ் நான் சாப்பிட்டேன் அப்படின்றத கேட்டுட்டு 3 அப்படின்றது 3 எழுதிடலாம். ஸோ இப்போ இந்த ப்ராப்ளம் சப்ராக்ஷனா அடிஷனா அப்படின்றத நீங்கள் கேட்கலாம். ஸோ அவங்க சப்ராக்ஷன் அப்படின்னா சப்ராக்ஷனுக்கு என்ன சைன் யூஸ் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் முதல்ல சொல்லி கொடுத்துருக்கணும். ஸோ அவங்களுக்கு மைனஸ் அப்படின்றது தெரியும். ஸோ அந்த இடத்துல மைனஸ். ஸோ இப்போது ஆன்சர் எப்படி எழுதணும், ஈக்குவல் டு எவ்வளோ லெஃப்ட் ஓவரோ நம்ம கவுண்ட் பண்ணி எழுதணும் இல்லையா. ஸோ அதே மாதிரி நீங்கள் கவுண்ட் பண்ணி நீங்கள் அந்த இடத்துல ஆன்சர் எழுதலாம். மெத்தட் 2, டீச்சிங் சப்ராக்ஷன் வித் நம்பர் லைன். இந்த மெத்தடில் டோட்டலாக 3 ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம ஏற்கனவே அந்த மெத்தடில் பார்த்த மாதிரி தான், ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் நீங்கள் குழந்தைங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஏதாவது ஒரு ப்ராப்ளம் எடுத்துக்கலாம், நீங்கள் ஓனாக நீங்களே க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ இந்த ப்ராப்ளம் நீங்கள் எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ ஹாவ் 10 பென்சில்ஸ் வித் யூ. யூ கேவ் 6 பென்சில்ஸ் டு யுவர் பிரதர். How many pencils do you have now? இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை தான் நம்ம குழந்தைங்களுக்கு நம்பர் லைன் வச்சு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். இப்போ நம்பர் லைன் அப்படின்றது ஒன்றும் இல்லை, ஒரு லைன் போட்டுட்டு ஒரு 0 to 10, சின்ன குழந்தைங்களுக்கு நம்ம 10 வரைக்கும் இருக்கிற நம்பர்ஸ் தான் எடுப்போம். ஸோ அதனால் 0 to 10 நீங்கள் வரைஞ்சிக்கலாம். அதில் இந்த ப்ராப்ளமில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எவ்வளோ பென்சில்ஸ் இருந்தது, 10 பென்சில்ஸ் அப்படின்னா அந்த 10ல் ஏதாவது ஒரு கவுண்டர் இல்லைனா நீங்கள் ஏதாவது ஒரு காயின் எது வேணால் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த கவுண்டர் நம்ம 10ல் ப்ளேஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம 6 பென்சில்ஸ் நம்ம கொடுத்தாச்சு. ஸோ கொடுத்தோன்னே நம்ம என்ன பண்ணணும், அந்த கவுண்டரை 10லேருந்து 6 பிளேசஸ் பேக்வேர்ட்ஸில் நம்ம மூவ் பண்ணணும். மூவ் பண்ணனா 4ல் ப்ளேஸ் ஆகும். ஸோ ஆன்சர் இஸ் 4. நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணலாம், நிறைய ப்ராப்ளம்ஸ் நீங்கள் கொடுக்கலாம். ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் நம்பர் லைன் நோட்டில் எழுதணும் அப்படின்றது இல்லை. அதுக்கு ஒரு ஆப்ஷன் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு A4 ஷீட்டில்
பெருசாக வரைஞ்சி நீங்கள் என்ன பண்ணலாம், எதர் லேமினேட் பண்ணலாம், இல்லைனா ஒரு டிரான்ஸ்பெரண்ட் ஃபைல் மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ அதுக்குள்ளே வச்சுட்டு அவங்கள மார்க்கர் வச்சு அவங்கள அந்த ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ண சொல்லலாம். ஸோ ஒவ்வொரு ப்ராப்ளம் முடிஞ்சோனையும் அவங்க எரேஸ் பண்ணிவிட்டு திருப்பி அதே நம்பர் லைன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட் ஸ்டெப் ரைட்டிங் த நம்பர் சென்டென்ஸ். நம்ம மெத்தட் 1ல் பார்த்த மாதிரியே தான் இந்த ப்ராப்ளம்க்கு நம்ம நம்பர் சென்டென்ஸ் எப்படி எழுதணும் அப்படின்றத நம்ம சொல்லி தருவோம். இப்போ நம்ம பார்த்த இந்த 2 மெத்தடுமே குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா அவங்க ப்ராக்டிக்கலாக கையை வச்சு அவங்க பண்ணுறதுனால ஈஸியாக அவங்களுக்கு புரியும். அண்ட் இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் ஆப்ஜெக்ட்ஸ் வச்சு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணும்போது அவங்க விஷுவலாக அதை வந்து பார்க்குறாங்க. ஸோ எவ்வளோ குவான்டிட்டி இருக்குது, அதுலேருந்து எவ்வளோ வந்து நம்ம ரிமூவ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது எல்லாமே வந்து விஷுவலாக பார்க்கறதுனால அவங்களுக்கு அந்த கான்செப்ட் வந்து ஈஸியாக வந்து புரியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் என்னோட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.